வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல ஸ்ட்ராஹெட் பேட்டில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகுறது உசோப்பா தான் இருக்கும். அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேட்டிலேயே இவன் தான் வின் பண்ற மாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் உசோப் எப்பவுமே அப்படிதான் இருந்திருப்பானா, நிறைய டைம் வந்து ஸ்டார்டிங்ல எஸ்கேப் ஆக நினைச்சாலும் ஒரு சில பேட்டில் அப்போ ஸ்ட்ராஹெட்டே இவன் தான் சேவ் பண்ணியிருந்திருப்பான். அந்த மாதிரி நிறைய தரமான பேட்டிலையும் உசோப் வந்து பண்ணியிருந்திருப்பான். உசோப்போட பெரிய பிளஸ்ங்கிறது அவனோட ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் தான். இந்த வீடியோல உசோப் பண்ணதுலேயே தரமான பேட்டில்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. முடிஞ்சதுன்னா இந்த தேங்க்ஸ் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 8th உசோப் இஸ் டேடி மாஸ்டர்சன். ஆக்சுவலா இந்த பேட்டில் வந்து ஃபில்லர் எபிசோடு தான். ஆனா உண்மையிலேயே இந்த பேட்டில் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உசோப் வந்து ஸ்னைப்பர் தானே, ஸோ அதனால லாங் ரேஞ்சில இருந்து அட்டாக் பண்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து வாங்க போயிருப்பான். ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து அந்த கிளாஸ் வாங்குறதுக்காக அங்க இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கும் உசோப்புக்கும் நடந்த ஒரு சில வாக்குவாதத்துல அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து டேடி மாஸ்டர்சனுக்கு வந்து போகும். 2 பேருக்கு ஒரு பிஸ்டல் கொடுத்துட்டு ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கும். பட் உசோப் என்ன பண்ணுவான்னா, அங்கேயிருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஓடுறப்போ இவனோட கையில இருந்த கன்னை வந்து ஷூட் பண்ணிடுவாரு. ஷூட் பண்ணிட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்லுவாரு. யசோப் இருக்கார் இல்லையா, உசோப்போட அப்பா, சோ அவருக்கும் டேடி மாஸ்டர் சன்னுக்கும் ஒரு டியூல் வந்து நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல யசோப் வந்து வின் பண்ணியிருப்பாரு. சோ அவரோட பையனடா நீ என்னடா அப்படி பயந்துட்டு வரன்னு சொன்னோடையுமே உசோப் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான். இந்த வாட்டி ட்ரூவான மேட்ச், நான் வின் பண்ணியே தீரேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மேட்சுக்கு வந்து வருவான். ஆக்சுவலா அந்த மேட்ச் என்னன்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு டார்கெட் வந்து கரெக்டா அடிக்கணும். பட் அந்த அட்டாக்கை மிஸ் பண்ணிட்டானா டேடி மாஸ்டர் சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உசோப் வந்து ஷூட் பண்ணிடுவாரு. சோ இது எப்படி ட்விஸ்ட் ஆகும்னா, ஒரு பொண்ணுக்கு இவனுக்கு தானே அந்த வாக்குவாதத்துல வந்து ப்ராப்ளம் ஆனது, அந்த பொண்ணே இவன் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிடும். உசோப்போட பெரிய எய்ம்ங்கிறது பிரேவான ஒரு வாரியர் ஆகிறது. உசோப் வந்து கரெக்டா எய்ம் பண்ணி ரொம்ப பொறுமையா அந்த டார்கெட்டை வந்து லாக் பண்ணி அட்டாக் பண்ணுவான். கரெக்டா வந்து அடிச்சிருந்திருக்கும். உண்மையிலேயே இது பாக்குறப்ப வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அதனாலதான் ஃபில்லர் எபிசோடா இருந்தாலும் இதை வந்து நான் இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். 7th உசோப் இஸ் பெருமா. இந்த பேட்டில் எப்ப நடந்திருக்கும்னா, டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா தான் இந்த பேட்டில் வந்து நடந்திருக்கும். இந்த பேட்டில் பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருப்போம். ஏன்னா அந்த டைம் ஸ்கிப் அப்போ நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, நிறைய புது பவர்லாம் கெயின் பண்ணி இருப்பாங்க. ஸோ அந்த பவர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும். உசோப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்திருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். யார் இந்த தர்மானா, இவன் வந்து ஃபிஷ்மேன் ஆர்லாங் பேரிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஐடியாலஜி தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்புறவன். இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, இவனோட ஜா இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டனல் மாதிரி அவனோட ஜாவை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட டனலை கிரியேட் பண்ணி சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து பண்ணிட்டு இருப்பான். இவன் ஃபிஷ்மேனா இருக்கனால நார்மலான ஹியூமனை கம்பேர் பண்றப்பவே இவன் 10% வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். பைரேட்டா இருக்கானா, சோ அந்த ஃபிஷ்மேன்ஸை கம்பேர் பண்றப்பவே இவன் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். உசோப் எப்படின்னா, ஸ்ட்ராஹெட்ல இருக்கிறதுலயே பிசிக்கலா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு கேரக்டர். சோ இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு பேட்டில். பட் இந்த பேட்டில்ல ரொம்ப ஈஸியாவே உசோப் வந்து முடிச்சிருந்திருப்பான். உசோப் என்ன பண்ணிருப்பான்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷாட் வந்து யூஸ் பண்ணிருப்பான். ஷாட்ல வந்து நிறைய லீஃப் வந்து கிரியேட் ஆயிருந்திருக்கும். அதுல வந்து ஒரு பபுள் மாதிரி இருக்கும். அதுல விழுந்து அவன் ஏர்ல வந்து போயிடுவான். சோ போயிட்டு எதுவுமே மூவ் ஆக முடியாத மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தரமான ஒரு அட்டாக் வந்து பண்ணி விட்டுருவான். அதுக்கடுத்து சூப்பரான ஒரு ஷாட் வந்து போடுவான். கிரீன் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து போடுவான். அது எப்படின்னா, வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் போனதுக்கு அப்புறமா அது வந்து ரிலீஸ் பண்ணும். சோ அப்படி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி தர்மாவை வந்து ஈஸியா வந்து டிஃபீட் பண்ணியிருந்திருப்பான். 6th உசோப் வெஸ் ஜாங்கோ. இந்த பேட்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்துருப்போம். எப்பன்னா காயா இருக்கா இல்லையா, சோ அவளோட ஸ்டோரி எல்லாம் போகும்ல, சோ அந்த டைம் போய் இந்த பேட்டில் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். அப்போதைக்கு உசோப் வந்து ஸ்ட்ராஹெட் வந்து ஜாயின் பண்ணிருக்க மாட்டான். சோ இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். காயா இருக்கா இல்லையா, அவளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பிளாக் ஹெட் பைரேட் வந்து பிளான் பண்ணிருப்பானுங்க. அவளை கில் பண்ணி அவளோட சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பிளானா இருக்கும். பட் இவன் கில் பண்ணது மக்களுக்கு தெரியக்கூடாது, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பிளான போட்டு நிறைய செட்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பானுங்க. இது வந்து உசோப்புக்கு வந்து தெரிய வந்துடும். பட் உசோப் வந்து ஆல்ரெடி அந்த ஊர்ல வந்து போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இவன் சொல்றதை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த டைம் அப்போதான் இவன் வந்து லூஃபியோட வந்து சேர்ந்து இருந்திருப்பான். இப்போ காயா இருக்கா இல்லையா, அவளை கில் பண்றதுக்கே ஜாங்கோ வந்து போயிருவான். அப்போ உசோப் வந்து ரொம்ப லாங் ரேஞ்சில இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷாட்டை போட்டு அவனை வந்து முடிச்சு விட்டுருவான். உண்மையிலேயே இந்த பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டில். உசோப் இஸ் ஜிவ். இவன் வந்து ஃபிஷ்மேன், ஆர்லாங் பைரேட்ல இருக்க ஒரு ஃபிஷ்மேன். இவன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உசோப் வந்து அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பான். இந்த பேட்டில் வந்து நாமிக்காக நடந்த ஒரு பேட்டில். நாமியோட ஊர் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஆர்லாங் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சோ அப்போதைக்கு நாமியை சேவ் பண்றதுக்காக நடந்த ஒரு பேட்டில். சோ இப்போ உசோப் வந்து சிங்கிளாவே உனக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ற மாதிரி ஆயிடும். உசோப் வந்து சூப்பரா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பான். உசோப்புக்கும் அவனுக்கும் 1-to-1 பேட்டில் எல்லாம் க்ளோஸ் எல்லாம் நடந்ததுன்னா அசால்ட்டாவே முடிச்சுட்டு போயிருவான். அவன் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். புல்லட்டா இருந்தாலுமே அவனோட ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ள போகாது.
அந்த அளவுக்கு ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அதனால உசோப் என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்கேப் ஆகி அவன்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருவான். பட் ஓடிட்டே இருக்கப்ப அவனுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் போறான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அப் அதுவுமே அவனுக்கு பெருசா ஒர்க் ஆயிருந்திருக்காது. திரும்ப வந்து உசோப் வந்து அசால்ட்டாவே அடிச்சிருவான். ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு சின்னதா ட்ரிக் பண்ணி உசோப் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ஓடிடுவான். போயிட்டு என்ன பண்ணுவான்னா சரக்கு இருக்கு இல்லையா அதை தூக்கி இவன் மேல வந்து எறிவான். ஸோ அது உடஞ்சு அவன் வந்து ஆல்கஹால்ல வந்து நனைஞ்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்மேன் என்ன பண்ணுவான் வாட்டர் எல்லாம் சக் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான புல்லட் அட்டாக் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போதைக்கு உசோப் வந்து ஆல்ரெடி அவன் ஆல்கஹால்ல நனைஞ்சிருக்கான் இல்லையா அதனால இன்னொரு ஷாட்டை போட்டு அவன் நெறிய விட்டு எப்படியாவது தண்ணிட்ட போனா போதும்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்மேன் ஓடி வந்துட்டு இருக்கப்போ உசோப் வந்து ஹேமர் வச்சிருப்பான். அதை யூஸ் பண்ணி தரமான அட்டாக்கை போட்டு அவனை வந்து வின் பண்ணிடுவான். ஃபோர்த்து உசோப் வெஸ் ஃப்ராங்கி ஃபேமிலி. இந்த பேட்டில்லாம் உசோப் யாரையுமே எதிர்பார்க்காம அவனே பேட்டில் பண்றதுக்கு போயிருந்திருப்பான். உசோப் கிட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இருக்கும். அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு இருப்பாங்கன்னா மேரி இருக்கு இல்லையா அந்த ஷிப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அதை சரி பண்றதுக்காக தான் இவங்கள்ட்ட இருந்த ட்ரெஷரை வித்துட்டு காசு வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதுல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உசோப் கிட்ட இருக்கும். ஸோ உசோப் வந்து பாத்துக்க சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஃப்ராங்கி ஃபேமிலி இருக்கானுங்க இல்லையா அவனுங்க சூப்பரா ஒரு பிளானை போட்டு உசோப் அடிச்சு போட்டுட்டு அந்த அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போயிருவானுங்க. உசோப் அந்த அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஃப்ராங்கி ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த பேட்டில் நடக்கிறப்போ அவங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னா உசோப்பால வந்து அவங்களை வின் பண்ண முடியாட்டியும் ரொம்ப இவனை இன்சல்ட் பண்ணி வந்து இவனை அடிச்சிருந்திருப்பானுங்க. நார்மலா உசோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேட்டில் நடக்குதுன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பான். பட் இது தெரியும் உசோப்புக்கு வந்து அவனால வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பட் மேரியை சரி பண்ணணும் அதுக்கு இந்த அமௌண்ட் நம்ம கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுக்காக அவனால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அந்த ஃப்ராங்கி ஃபேமிலிட்ட இருந்து காசை எப்படியாவது எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். பட் உசோப்பால அவங்களை வந்து டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. பட் உசோப் வந்து இந்த பேட்டில் வின் பண்ணாட்டியும் உசோப் பண்ண பேட்டில் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான பேட்டில். தேர்டு உசோப் வெஸ் சுகர். ஆக்சுவலா யாருமே இந்த பேட்டில் வந்து இப்படி முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். அப்படி ஒரு ட்விஸ்டோட முடிஞ்ச ஒரு பேட்டில் தான் இந்த ஒரு பேட்டில். உசோப் இருக்கலையா உசோப் எந்த ஒரு ஐலாண்டுக்கு போனாலும் அங்க இருக்கவங்கள்ட்ட வந்து சூப்பரா பேசுவான். பேசுறப்போ வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் தான் எல்லாரோட பெரிய ஆள் நான் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்லேயே வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அங்க வந்து இந்த குள்ளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து உசோப் வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவே நம்புவாங்க. பட் உசோப் போய் சொல்றான்னு சொல்லிட்டு ஸ்டார்ஜெட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க வந்து 100% வந்து உங்களை நம்புவாங்க. சுகர் இருக்கா இல்லையா சுகரை அன்கான்சியஸுக்கு கொண்டு போகணும். ஏன்னா சுகரோட டெவில் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவளால ஒருத்தவங்கள டச் பண்ணி டாயா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா அவரோட கண்ட்ரோல் கீழே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை மாத்தி வச்சிருந்திருக்கும். திரும்ப அவங்களெல்லாம் ஹியூமனா கொண்டு வர்றதுக்கு அவளுக்கு அன்கான்சியஸுக்கு வந்து கொண்டு போக வேண்டியிருந்திருக்கும். கிரேப் மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. சுகர் வந்து கிரேப்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவா. ஸோ அதுக்குள்ள இதை கொண்டு வச்சிருவாங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அன்கான்சியஸுக்கு போயிடுவா. ஸோ அதனால வந்து திரும்ப டாயா இருந்தாங்க இல்லையா அவங்கள திரும்ப ஹியூமனா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பிளான போடுவாங்க. அங்க இருக்க லியோலாம் இருக்கான் இல்லையா அவெல்லாம் உசோப்பை வந்து நம்புவான். ஸோ அவங்க எல்லாருமே உசலாண்டு சொல்லி தான் உசோப் வந்து கூப்பிடுவாங்க. பட் உசோப் எல்லாம் போய் தானே சொல்லியிருப்பான். அங்க இருந்து பயந்து வந்து ஓடிட்டு இருப்பான். பட் அவங்களாம் நம்மளை நம்புறாங்கன்னு சொல்லிட்டு உசோப் அங்க இருந்து நம்மளால வின் பண்ண முடியாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேட்டில் பண்றதுக்கு வருவான். அப்ப சுகர் என்ன பண்ணுவான்னா அந்த கிரேப் மாதிரி ஒன்று இருந்தது இல்லையா அதை உசோப்பை சாப்பிட சொல்லி கில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உசோப்போட வாய்க்குள்ள வச்சு அழுத்திடுவா. பட் ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அதை சாப்பிட்டோடையும் உசோப்போட ஃபேஸ் இருக்கு இல்லையா ரொம்ப விகாரமா மாறி இருந்திருக்கும். நாக்கு வெளில வந்திருக்கும் கண்ணு வெளில வந்திருக்கும். அப்படியே ஃபேஸ்க்குள்ள ஒரு மாதிரி கொடூரமான ஒரு ரியாக்ஷனை கொடுக்க அதை பார்த்த சுகர் இருக்கா இல்லையா அவ வந்து ஷாக் ஆகி அன்கான்சியஸ்க்கு வந்து போயிருவா. செகண்ட் உசோப் வெஸ் பெரோனா. இந்த பேட்டில் ஸ்ட்ராஹெட்டையே சேவ் பண்ணது வந்து உசோப் தான். பெரோனா இருக்கா இல்லையா இவ வந்து மோரியாவோட பைரேட் குழுல வந்திருப்பா. இவளோட பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து ஹாலோ வந்து யூஸ் பண்ணுவா. இது என்ன பண்ணுன்னா அது நெகட்டிவ் ஹாலோ. ஸோ அதனால ஒருத்தவங்கள போனதுன்னா அவங்கள மூவ் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணி விட்டுரும். பட் உசோப் வந்து அதை இம்யூன் பண்ணிருப்பான். ஏன்னா உசோப் ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கனால அந்த நெகட்டிவ் ஹாலோ வந்து இவனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதை பார்த்துட்டு பெரோனாவே அதிர்ச்சி ஆயிருப்பான். யாரா அவன் ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏத்த ஆப்போனண்டா உசோப் தான் இருந்திருப்பான். உசோப் அந்த பேட்டில் எப்படி எடுத்துட்டு போவானா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்துட்டு போவான். உசோப் அவளுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கரப்பாம்பூச்சி அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். அதை பார்த்து வந்து பயந்துருவா. ஸோ இது வந்து அவன் சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்குவான். இன்னொன்று வந்து என்னன்னா ரியல் பாடி இருக்குல்ல அது வந்து இவரோட ஹாலோ டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வீக்கா தான் இருக்கும். அது ஒரு இடத்துல ஹைட் பண்ணி வச்சிருந்திருப்பான். இவனோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி அதை ஃபைன் பண்ணி ஃபைனலா ஒரு ஹேமர் அட்டாக்கை போட்டு அவளை வந்து முடிச்சு விட்டு இருந்திருப்பான். இந்த பேட்டில் உசோப்புக்கு ஒரு தரமான பேட்டில். ஃபர்ஸ்ட் உசோப் வெஸ் லூஃபி. இந்த பேட்டில் வந்து ரொம்ப எமோஷனலான பேட்டில். உசோப்பும் லூஃபியும் பேட்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ இந்த பேட்டில் வந்து எதனால நடந்திருக்குன்னா மேரி இருக்கு இல்லையா மேரி ஷிப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. திரும்ப சரி பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ லூஃபிக்கு இது ஃபர்ஸ்ட் கேட்கிறப்ப கஷ்டமா இருந்தாலும் அடுத்த ஒரு மூவ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ணுவான்னா மேரியை விட்டுட்டு அடுத்த ஒரு ஷிப் பில்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து லூஃபி வந்துருவான். பட் இது உசோப்பு கிட்ட சொன்னதுக்கு உசோப் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஸோ ஏன்னா இந்த ஷிப்பு கொடுத்தது வந்து காயா அதோட இவனுக்கு மேரி மேல வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டே இருக்கும். ராக்கெட்ல
பேட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கும். உசோப்பும் இருக்கும். உசோப்புக்கும் இருக்கும். பட் உசோப் வந்து அவனால இந்த இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம மேரியோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உசோப் இருந்துட்டு இருப்பான். இந்த ஒரு வாக்குவாதம் அப்படியே பெருசாகி சண்டையில வந்து முடிஞ்சிருந்திருக்கும். 1 to 1 பேட்டில் வந்து பண்ற மாதிரி வந்துரும். இந்த பேட்டில் பார்க்குறப்பலாம் நமக்கு கொஞ்சம் இந்த மனசு இறுக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும். யார் அடி வாங்கினாலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு பேட்டில் நடக்கும். இந்த பேட்டில் எல்லாம் உசோப் வந்து பயந்திருக்க மாட்டான். தைரியமாவே பேட்டில் வந்து பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பேட்டில்ல அவன் நிறைய ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். பட் லூஃபிக்கு அகைன்ஸ்டா அவனால டிஃபீட்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து லூஃபி தான் வின் பண்ணியிருப்பான். பட் உசோப் பண்ணதுல இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டில். உசோப் இன்னும் நிறைய சூப்பரான பேட்டில்லாம் பண்ணியிருக்கான். பட் அந்த பேட்டில் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க வந்து டாக் டீம் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நிறைய பேட்டில் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து நடக்கல. ஸோ இந்த லிஸ்ட் சொன்னேன் இல்லையா? இதுலயுமே ஒரு சில பேட்டில் வந்து ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அது பெரிய லெவல் ஹெல்ப்பா இருக்காது. மேக்ஸிமம் வந்து இவன் தான் அதை டீல் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு உசோப் பண்ணதுல எந்த பேட்டில் வந்து ரொம்ப ஃபேவரட்? நீங்க எதை ரொம்ப பக்காவான பேட்டிலா பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.